ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 24/3/2019, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி சதுர்த்தி திதி. இரவு 8:51 வரை இருக்கிறது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். காலை 7:41 வரை இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் சித்த யோகம். சுவாதிக்கு அப்புறம் விசாக நட்சத்திரம் மரண யோகம். ஞாயிற்றுக்கிழமை 12 to 1 யமகண்டம், 3 to 4:30 குளிகை, 4:30 to 6 ராகு காலம். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். நல்ல நாள். சுபகாரியங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். மரண யோகம் இருக்கிறனால அந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்ப்பது நன்று. வீட்டு விசேஷங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு தகுதியான நாள். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இருக்குது. அனைத்து விநாயகர் கோயிலிலும் மாலையில் சங்கடஹர சதுர்த்திக்கான சிறப்பு பூஜை செய்வது சிறப்பானது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதியானவர் அஷ்டமத்து அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை குறையும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. குழந்தைகளினால் மதிப்பு உயரும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருப்பதே சிறந்தது. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. வெளி உலகத்தில் பழகும் பொழுது வார்த்தைகளில் கனிவு தேவை. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. சுபலாபமும் வீண் செலவுகளும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். பொருளாதார நெருக்கடி வந்து போகும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியமும் சுமார். குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். எதிர்பாராத செலவுகள் வரும். திடீர் பணவரவும் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. சகோதர ஒற்றுமை குறையும். பணவரவு பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறையும். குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி அந்யோன்யம். சிறு கசப்புக்கு பிறகு மகிழ்ச்சி பொங்கும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. வார்த்தைகளில் கனிவு தேவை. முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, மாத்துளர்காரர்கள் அதாவது தாய்வழி உறவினர்கள் உதவி செய்வார்கள். எதிர்பாராத செலவுகள் சமாளிக்க நேரிடும். சகோதர ஒற்றுமை குறையும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவு செய்வீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமாக இருக்கிறது. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். வேலையில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். அதிக கவனம் செலுத்தி வேலையில் ஈடுபட வேண்டியிருக்கும். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும்.
திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு வரன் கூடி வரும் நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் ஏற்படும். எது செய்வது எது விடுவது என்று தெரியாமல் சில நேரத்தில் திணற வேண்டியிருக்கும். மன தெளிவு பெற அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வருவது சிலாகியம். பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சகோதர ஒற்றுமை மிக குறைவு. தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சிறு கசப்புக்கு பிறகு மகிழ்ச்சி பொங்கும். வேலை செய்யும் இடத்தில் அதிக கவனம் தேவை. அதிக அக்கறையுடன் ஈடுபட்டு நன்மதிப்பை பெற முயற்சி செய்வீர்கள். மதிப்பு கூடக்கூடிய நாளை. மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. உறவினர்கள் உதவி செய்வார்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். மாணவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. வார்த்தைகளில் கனிவு தேவை. உற்றாவர்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறையும். பண நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு கூடும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். சுப லாபமும் சுப செலவுக்கும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. பொருள் வரவு நன்றாக இருக்கும். செலவு சுப செலவுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. உயர் அதிகாரியிடமும் நன்மதிப்பை பெறுவீர்கள். சக ஊழியரிடமும் பணிவாக நடந்து கொள்வதே சிலாகியம். நண்பர்கள் உதவி செய்வார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படும். பொருள் சேர்க்கையும் உண்டு. வீண் வரையங்களும் உண்டு. செலவு செய்வதில் கவனம் தேவை. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதை சிலாகியம். நேரம் தவறாமை உண்பது நன்று. மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். பணவரவு பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பதே நன்று. நேரம் தவறாமை வேலைக்கு செல்வது சிலாகியம். உயரதிகாரிடமும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நண்பர்களினால் ஆதரவுகள் பெருகும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஊற்றாவரிடத்திலும் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. உயர் அதிகாரியிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்று. புதிதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் நல்ல முடிவுகள் ஏற்படும். அரசு ஆதாயம் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். நல்ல தினமே.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திர பகவான், சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியம். பிறருடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடாமல் இருப்பதை நன்று. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்ப விஷயத்தையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கணவன் மனைவி மற்றும் பேசிக்கொள்வதே சிலாகியம். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியமும் சுமார். வேலை செய்யும் இடத்தில் மிக கவனம் தேவை. சக ஊழியரிடமும் கனிவாக நடந்து கொள்வதே சிலாகியம். சுப செலவுகள் ஏற்படும். மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.